வணக்க மக்களே, வெல்கம் டு தி வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது லேண்ட் ஆஃப் பேட் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் சர்வைவல் த்ரில்லர் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல லியாம் ஹெம்ஸ்வொர்த், ரசல் க்ரோ மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு மிஷனை மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு சர்வைவல் த்ரில்லர். அதாவது எனிமி கேம்ப்ல மாட்டிக்கிட்ட ஒரு நபர், அந்த நபரை மீட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அமெரிக்கன் டெல்டா ஃபோர்ஸ் டீம் ஒண்ணு கிளம்பி போறாங்க. அந்த டீம்ல ஒன் ஆஃப் த மெம்பர் தான் நம்ம லியாம் ஹெம்ஸ்வொர்த். இவங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணக்கூடிய ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் தான் நம்ம ரசல் க்ரோ. சோ இவங்க அந்த மிஷனுக்குள்ள இறங்குறாங்க. ஆனா அந்த மிஷன் இவங்க எதிர்பார்த்த மாதிரி போகல அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஏகப்பட்ட தாக்குதல்களுக்கு உள்ளாகுறாங்க. ஆனா அந்த மிஷன்ல ஒரே ஒருத்தர் தான் சர்வைவ் ஆகுறாரு. அதுதான் நம்ம ஹீரோவான லியாம் ஹெம்ஸ்வொர்த். சோ இப்போ அவரு அங்க மாட்டிக்கிட்டாரு. அங்க இருந்து இவரை மீட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முயற்சியில ரசல் க்ரோவும் ஈடுபட்டு இருக்காரு. சோ அந்த முயற்சி எப்படி போகுது, இவர் அங்க இருந்து தனியா தப்பிச்சு வந்தாரா, டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த மிஷனை பண்ணி முடிச்சாரா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சர்வைவல் டிராமா தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த லேண்ட் ஆஃப் பேட் அப்படின்ற அந்த டைட்டிலுக்கு ஏத்த மாதிரியே இவங்க அந்த மிஷனுக்காக போகக்கூடிய அந்த பகுதி அப்படின்றது பயங்கர டேஞ்சரஸான ஒரு பகுதி அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்லேயே சின்ன லெட்டர்ஸ் வழியா காட்டிடுவாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு பகுதிக்கு ஒரு டீம் போறாங்க. சோ கண்டிப்பா இவங்களுக்கு டேஞ்சர் காத்துட்டு இருக்கு. சோ அதுல என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன டென்ஷன் ஸ்டார்டிங்ல பில்ட் ஆகும். ஆல்சோ இந்த படத்தோட பேஸ் அப்படின்றதுமே பயங்கர கிரிப்பிங்கா அமைச்சிருப்பாங்க. எந்த ஒரு இடத்துலயுமே பெரிய லெவல்ல லேக் அப்படின்றத என்னால உணர முடியல அப்படின்னு சொல்லலாம். ஆல்சோ லியாம் ஹெம்ஸ்வொர்த் தனியா மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு அவர் எப்படி தப்பிக்க போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துட்டு தான் இருந்துச்சு. அண்ட் லியாம் ஹெம்ஸ்வொர்த்துக்கும் ரசல் க்ரோக்கும் இடையே நடக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன் அப்படின்றதுமே ரொம்ப நேச்சுரலா அமைச்சிருப்பாங்க. அதாவது அந்த சீரியஸான மிஷனுக்கு நடுவுலையுமே அந்த டென்ஷனை குறைக்கிறதுக்காக ரொம்ப கேஷுவல் டாக்ஸ்ல ஈடுபடுவாங்க. அது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்துச்சு. அதே மாதிரி இதுல அந்த கிளைமேக்ஸ்ல இந்த மிஷன் முடிச்ச விதம் இருக்குல்ல, அதுவே பயங்கர பரபரப்பான மொமெண்டா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு மாதிரி நீட்டாவே முடிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த ஸ்ட்ரைக்கிங் சீன்ஸை காட்சிப்படுத்தின விதம் அண்ட் இந்த லொகேஷன்ஸ் எல்லாமே அருமையா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். டியூரேஷன் வைஸ் ஒரு லெஸ் தென் 2 ஹவர்ஸ்க்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான். பட் பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படம் கொஞ்சம் ப்ரெடிக்டபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது வழக்கமான ஒரு சர்வைவல் த்ரில்லர்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்குள்ள வரக்கூடிய ஒரு படம் தான். சோ நீங்க புதுமையான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது இந்த கதையில. ஆல்சோ இந்த கதையில டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த தப்பிக்கிறதையும் தாண்டி சில விஷயங்கள் பண்ணுவாரு. அது கொஞ்சம் ரியாலிட்டிக்கு அப்பாற்பட்டு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி இந்த படம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.3 அவுட் ஆஃப் 5. அடல் கண்டென்ட்லாம் இல்ல, எல்லாருமே பாக்குற மாதிரியான ஒரு படம் தான். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.